ஹாய், வெல்கம் டு லீகல் படிஸ். இன்னைக்கு பிஎன்எஸ் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்ல போறேன். பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லப்படுற சட்டம் வந்து ஜூலை 1, 2024 இருந்து நடைமுறையில இருந்திருக்கு. நடைமுறை இருந்துட்டு இருக்கு. இந்த சட்டம் வந்து வரதுக்கு முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் சொல்லப்படுற ஐபிசிங்கிற சட்டம் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல ஒரு முதுகெலும்பா இருந்துட்டு இருந்துச்சு. அந்த சட்டம் வந்து ஆங்கிலேய காலத்திலிருந்து 1862 ஜனவரி 1ல இருந்து 2024 ஜூன் 30 வரைக்கும் நடைமுறையில இருந்துச்சு. கிட்டத்தட்ட 162 வருஷமாவே இருந்துச்சு. அப்புறம் ஏன் வந்து இந்த ஐபிசியை வந்து பிஎன்எஸ்ஆ மாற்றி அமைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அந்த 7 காரணங்களையும் நான் லைன் பை லைன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஆங்கிலேய காலத்துல உள்ள சட்டத்தை வந்து இந்த ஐபிசின்னு சொல்லப்படுற அந்த இந்திய தண்டனை சட்டம் வந்து இந்த இப்போ உள்ள மாடர்ன் கிரைம்ஸ்க்கு வந்து அதால வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து ரெகக்னைஸ் பண்ணவே முடியல அந்த ஐபிசி சட்டத்துல வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், மாப் லிஞ்சுங்கிறது மர்டர்ல தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து தனியா ஒரு சட்டம், தனியா ஒரு பிரிவாவே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு காரணம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன். என்னன்னா, ஆங்கிலேய காலத்துல உள்ள சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கத்தால பாராளுமன்றத்தால வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு சட்டமா வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. செக்ஷுவல் வயலன்ஸ் வந்து பெருகிட்டு வர காரணத்தினால அந்த அந்த குற்றத்துக்குள்ள தண்டனை வந்து கடுமையாக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் ஒன். தென் மாடர்ன் கிரைம் சொல்லப்படுற வந்து இந்த இன்டர்நெட் தோன்றிய காலத்துல இருந்து வந்து பெருகிட்டு வர குற்றங்களான இந்த சைபர் கிரைம்ஸ், மாடர்ன் கிரைம்ஸ், ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் சொல்லப்படுற குற்றங்கள்லாம் வந்து பெருகிட்டு வர காரணத்தினால வந்து அந்த குற்றத்தையும் வந்து நம்ம சேர்த்திருக்காங்க பிஎன்எஸ்ல. தென் பிஎன்எஸ்ல வந்து மாப் லிஞ்சுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு தனி குற்றமாவே வந்து சேர்த்திருக்காங்க. சாலை விபத்துல வந்து ஏற்படக்கூடிய ஹிட் அண்ட் ரன் கேசஸ்லாம் வந்து அது ஒரு குற்றமா வந்து அடையாளப்படுத்தப்பட்டு அதுக்கு உள்ள தண்டனையும் வந்து சேர்த்திருக்காங்க. தென் தேச துரோகம் சொல்லப்படுற செடிஷன்ங்கிற குற்றத்துக்கு வந்து அது வந்து அதோடைய ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இறையாண்மைக்கு எதிராக செய்யப்படுற குற்றத்தை வந்து ஒரு தனி பிரிவா வச்சிருக்காங்க. தென் சின்ன சின்ன மைனர் அஃபென்ஸுக்கெல்லாம் வந்து சமூக சேவை அப்படிங்கிற ஒரு குற்றத்தை வந்து சேர்த்திருக்காங்க, பனிஷ்மெண்டா சேர்த்திருக்காங்க. இந்த நோட்ஸ் வந்து விரிவா வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து வீடியோவா போடுறேன். தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு லீகல் படிஸ். இன்னைக்கு பிஎன்எஸ் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்ல போறேன். பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லப்படுற சட்டம் வந்து ஜூலை 1, 2024 இருந்து நடைமுறையில இருந்திருக்கு. நடைமுறை இருந்துட்டு இருக்கு. இந்த சட்டம் வந்து வரதுக்கு முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் சொல்லப்படுற ஐபிசிங்கிற சட்டம் வந்து